Hi friends and viewers, welcome to YouTube Engineering. நான் தான் உங்களின் கார்த்திக். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கண்டிஷனில் புது வீடு கட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடை பற்றி தான் ஃபுல் ரிவ்யூ நான் கொடுக்க போகிறேன். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொந்தமாக்கிக்குங்க. இந்த வீட்டோட இடமைப்பு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சென்டில் வந்து வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை எந்த அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வீட்டுக்கு நல்ல ஒரு ராயல் லுக்கை கொடுக்குதுங்க. இந்த வீட்டை பற்றின ஒர்க்லாம் ஃபினிஷ் ஆகிட்டுங்க. ஓரளவுக்கு சின்ன ஒர்க் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பார்த்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த ஹோமை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்ரூவ்டு ஹோம் அப்படிங்கிறனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. லோனுக்கு அது பேங்க் லோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் எந்த அளவுக்கு எல்இடி கலர் லைட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 24 hours போலீஸ் பாதுகாப்பு வந்து இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த தெருவில் பார்த்தீங்கன்னா எஸ்பியோட குவார்ட்டர்ஸ் வந்து இருக்குது. இதனாலே பார்த்தீங்கன்னா துப்பாக்கி வந்திய போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக 24 hours இங்கே உண்டு. ஃபஸ்ட்டு என்ட்ராகக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நாள் தான் பார்த்துருக்காங்க. நல்லா காலுக்கு கிரிஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இந்த மாடிக்கு போகக்கூடிய படிக்கட்டுக்கில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டேங்க் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி இது வருது அப்படின்னா இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வாட்டர் டேங்க் இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மாடிலையும் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. மாடியில் போய் காமிக்கிறேன். இந்த இடத்தோட சுற்றுப்புற சூழ்நிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. வீட்டோட மாடி பகுதிக்கு வந்தாச்சு. மாடி பகுதி பாருங்கள் எந்தளவுக்கு விசாலமாக இருக்குது அப்படிங்கிறத. மாடியில் பார்த்தீங்கன்னா 3 லேயர் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. சுற்றுப்புற அமைப்பை பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது. பசுமையான இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. மேகத்தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூலிங்காக தாங்க இருக்கும். இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி அங்கிட்டு வந்து பெண்கள் ஆசிரியர் பயிற்சி கல்லூரி இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா தான் போகிறோம். கார் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா விசாலமாக தான் போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 சீட்டர் வெஹிக்கிள், அதாவது இனோவா அந்த மாதிரியான வெஹிக்கிள் கூட விட்டுக்கலாம். எந்த ஒரு இடத்துல எதுவுமே இருக்காது. இந்த வீட்டை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருக்காங்க. வீட்டு சுவருக்கும் காம்பவுண்ட் சுவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-2 அடிக்கிட்ட இடம் கிடக்குது. இது மூலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டு வரலாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோர் வந்து போட்டுருக்குறாங்க. சேஃப்டி டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் மட்டும் இல்லாமல் பேக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா மெயின் டோரு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாலிசிங் ஒர்க், அதில் வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணாமல் இருக்குது. எல்லாருக்குமே பண்ணி உங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. இந்த ஹாலில் இருக்கக்கூடிய சன்னலில் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டோட ஹாலில் தாங்க நம்ம நிற்கிறோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. ஹால் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சைடு அதாவது ஜன்னல் விட்டுருக்காங்க. ஜன்னல் பார்த்தீங்கன்னா 2 பார்த்து ஜன்னல் வந்து 2 சைடு விட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகலாம், சின்ன ஒர்க்குகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி பாருங்கள். இந்த உங்களுக்கு வந்து பாத்ரூம் டோர் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன வேலைகள் மட்டும் பெண்டிங் கிடைக்கிது. எல்லா வேலையுமே கைக்கு ரொம்ப ஃபினிஷிங் பண்ணி தாங்க கொடுப்பாங்க. இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷவர் இருந்துரும், எல்லாமே வந்துருங்க. இந்த பாத்ரூம் சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைல் தாங்க பதிச்சிருக்கிறாங்க. டைல் பதிக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னா சுவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கு லைன், சவருக்கு லைன் எல்லாத்தையும் தனித்தனி லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. தரையில் போட்டிருக்கக்கூடிய டைல் பார்த்தீங்கன்னா நல்லா காலுக்கு கிரிப்டஸாக இருக்குது. எந்த ஒரு தண்ணி கொட்டினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம சடனாக கால் வந்து வழுகாது. இந்த பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் டோர் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃப்ளோரில் போட்டிருக்கிற டைல் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் க்ரே கலரில் வந்து டைல் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. அடுத்த பெட்ரூமில் போய் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உட் டோர் தான் போட்டிருக்கிறாங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமே சேம் சைஸ் தாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் வந்துடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பார்த்து சேனல் வந்து 2 விட்டுருக்குறாங்க. விற்கிற வீடு அப்படின்னாலே பாத்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா ஓரளவு சுமாராக தான் போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல டிசைனில் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்கிறாங்க. பாத்ரூம் டோர்லாம் பாருங்கள். இந்த வீட்டில் எலக்ட்ரிக்கல் சாமான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஹைஃபை அப்படிங்கிற ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சுற்றில் பார்த்தீங்கன்னா ஹைஃபை அப்படின்னு எழுதியிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ராடக்ட்டு. எலக்ட்ரிக் சாமான் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அது போக ஷவர் இருக்குது, ஹீட்டருக்கு தனி லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே அதே பாத்ரூமில் எப்படிலாம் இருக்கோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஹாலில் இருந்து பார்த்தீங்கன்னா கிச்சனு தான் போகிறோம். கிச்சனு பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னரை பார்த்தீங்கன்னா டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு கிச்சனில் பார்த்தீங்கன்னா இடவசதி வந்து ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க.
கிச்சனில் இருக்கக்கூடிய ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரானைட் தான் பார்த்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷராகவே விழுதுங்க தண்ணி. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தண்ணிக்கு எந்த ஒரு பஞ்சமே இருக்காதுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பான ஏரியா தான் இந்த ஏரியா. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து நல்லா பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ஒன்று சேஃப்டி டோர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு வந்து உங்களுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் வந்து தனி பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க, 3வது பாத்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு சரி, ஒரு சோப் போடுறதுக்கு சரி, இப்போ வந்து பெரிய இட வசதியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதிலே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக நல்லி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பின்பக்கத்தில் வந்து செவர்களுக்கும் காம்பவுண்ட் செவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடிக்கிட்ட கேப் இருக்குது. மித்த இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 அடி, ஒரு 2.5 அடி அந்த ரேஞ்சில் வந்து கேப் கொடுத்துருக்குறாங்க. பின்பக்கம் மட்டும் கொஞ்சம் வந்து நீங்கள் தண்ணி வச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்காக மட்டும் கொஞ்சம் அதிகமான இடத்த வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த ஹோம் இப்போ கரண்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தாங்க அந்த ஹோம் வந்து கரண்டாக இருக்குது. இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதாவது தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வந்து உங்களுக்கு தோப்பானாலும் சரி, ஹோமானாலும் சரி, எல்லா ப்ராப்பர்ட்டியுமே வந்து பார்த்து முடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும், என்ன ப்ரைஸில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அதை தக்கன பார்த்து சொல்லுவாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய வீடுகள் வந்து சேல்ஸுக்கு வந்து இருக்குது. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 அடி ரோடு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோ எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்து எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து நல்ல ஒரு தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா டெவலப்டு ஏரியாங்க உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை வீடியோக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.